வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 64 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் கனமழை, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. பல்லடம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு. பிரேத பரிசோதனை செய்யும் இடத்தை சுத்தமாக வைக்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தமிழக மீனவர்கள் கைது, மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் திடீர் மண் சரிவு, 4 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ரூபாய் 64.53 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். கோவை, கடலூர், ஈரோடு, குமரி, புதுக்கோட்டை, தென்காசி, தேனி, தஞ்சை, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட 17 புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களும் திறக்கப்பட்டன. இதில் அமைச்சர்கள் பொன்முடி, பெரியசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் மழை பாதிப்பு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் நள்ளிரவு முதல் தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மடிப்பாக்கத்தில் 6.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடையாறில் 5 சென்டிமீட்டரும், ஆலந்தூர் மற்றும் பெருங்குடியில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் மழை பாதிப்பு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சென்னை மாநகராட்சி மேயர், ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின் கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மழை பாதிப்பு குறித்து புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர் 329 நிவாரண மையங்கள் தயாராக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். பல்லடம் அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பல்லடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று காலை பல்லடம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உள் நோயாளிகள் பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் உறவினர்கள் குழந்தைகளுடன் வெளியே தங்கி இருப்பதை கண்ட அவர் அவர்களை அழைத்து விசாரித்ததில் மருத்துவர்கள் நோயாளிகளின் உறவினர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக மருத்துவரை அழைத்து அமைச்சர் குழந்தைகளை வெளியே தங்க வைக்கக்கூடாது எனவும் உடனடியாக அவர்களை உறவினர்களுடன் தங்க வைக்குமாறும் அறிவித்தனர். மேலும் பிரேத பரிசோதனை செய்யும் இடத்தை சுத்தமாக வைக்குமாறும், பல்லடம் அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டால் நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் உடனடியாக ஜெனரேட்டரை வைக்குமாறும் அறிவுறுத்தினார். இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் சாலை பாலத்தில் விசைப்படகு மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த 9ஆம் தேதி 3 விசைப்படகுகளில் 23 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 23 மீனவர்களையும் நடு கடலில் சிறைப்பிடித்து 3 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் பருத்தித்துறை அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகையை சேர்ந்த மீனவர்கள் 12 பேரையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. மேலும் ஒரு விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழக மீனவர்கள் 23 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 12 பேர் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் கைதை கண்டித்து பாம்பன் சாலை பாலத்தில் விசைப்படகு மீனவர்கள் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக விடுவித்து தரக்கோரி மீனவர்கள் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மீனவர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடன்குடியில் பள்ளி மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக பள்ளி முதல்வரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக
பொன்சிங் பணியாற்றி வந்தார். கடந்த மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகளை உடற்கல்வி ஆசிரியர் அழைத்துச் சென்றார். அங்கு மாணவிகள் சிலரிடம் மது குடியுங்கள் என்று வலியுறுத்தியும் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளிக்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டனர். இதற்கிடையே கோவையில் பதுங்கியிருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். இந்த நிலையில் உடன்குடியில் பள்ளி மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளியின் முதல்வர் ஸ்வீட்லி, செயலாளர் சையது அகமது ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரிடம் திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மழை எதிரொலி காரணமாக சென்னையில் விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் நள்ளிரவு முதல் தற்போது வரை மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் சில இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக சென்னையில் விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுகிறது. சென்னையில் இருந்து டெல்லி, மும்பை செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை தாமதமாகவும், ஹைதராபாத் செல்லும் இண்டிகோ விமானம் 30 நிமிடங்கள் தாமதமாகவும் இயக்கப்படுகிறது. மழை பெய்தால்தான் சென்னையின் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் ரூபாய் 43 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், TR பாலு, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, புதிய மாநகராட்சி கட்டிடம் 18 மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் எனவும், இதற்காக 43 கோடியே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மழை பெய்தால்தான் சென்னையின் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் எனவும் தெரிவித்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இதுவரை ஏற்கனவே இருந்த 15 மாநகராட்சிகளுக்கு கூடுதலாக 10 மாநகராட்சிகளை அறிவித்து, அதில் முதல் கட்டமாக 5 மாநகராட்சி அறிவிக்கின்ற போது தாம்பரத்தை மாநகராட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த போது இதற்கு உடனடியாக ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இங்க வாங்க கமிஷனர், மேயர் வாங்க, மேயர் பக்கத்துல அப்படின்னு இல்லை, ஆணையர் அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பாக 30 கோடி ஒதுக்கப்பட்டது. அப்படி ஒதுக்கப்பட்ட தொகை கூடுதலாக வேண்டும் என்று நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து கேட்ட காரணத்தால் இன்றைக்கு 50 கோடியாக உயர்த்தி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அதிலே தான் ஒரு கட்டடம் ஏற்கனவே புதிதாக அறிவிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. சீர்காழி அருகே 18,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் பால் உற்பத்தி சேமிப்பு மையத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவாலி ஊராட்சியில் 18,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் பால் உற்பத்தி மற்றும் சேமிப்பு மையம் கட்டுமான பணி நடைபெற்று முடிந்த நிலையில் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குளத்தில் மூழ்கி உயிரிழந்த 2 சிறுவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதி உதவி அளித்து இருந்த நிலையில் தலா 2 லட்சம் ரூபாய் காசோலையை பெற்றோர்களிடம் வழங்கினார். மேலும் வானகியை சேர்ந்த மீனவர் படகு இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு பழுதானதால் அவருக்கு 6 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான காசோலையை வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா, பன்னீர்செல்வம், ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செஞ்சி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் பகுதியை சேர்ந்தவர் குமார் தனது 2வது மனைவி மகாராணியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் மகாராணிக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த செந்தில் என்பவருக்கும் கள்ள உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் செந்தில் குடும்பத்தினருக்கும் குமார் குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும், இதனை அங்கிருந்த பொதுமக்கள் தடுத்து அனுப்பிவிட்டதாகவும் தெரிகிறது. இதனால் குமார் மற்றும் அவரது மனைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களது வீட்டு கதவு வெகு நேரமாக திறக்காமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவரின் சடலத்தையும் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களது மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அணை பகுதியில் தண்ணீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் ஸ்ரீவைகுண்டம் அணை பகுதியில் தண்ணீரில் ஒருவர் தத்தளிப்பதாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தண்ணீரில் மூழ்கிய நபரை சடலமாக மீட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் ஆடைகளை சோதனையிட்டனர். அதில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில் ஒரு செல்போனும் ஆதார் கார்டு ஒன்றையும் போலீசார் கண்டறிந்தனர். அந்த ஆதார் கார்டில் பாளையங்கோட்டையை சேர்ந்த ஆரோக்கிய போஜன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தண்ணீரில் தவறி விழுந்து இறந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கந்தர்வக்கோட்டை அருகே கனரக வாகனங்களில் உள்ள பேட்டரியை குறிவைத்து திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை புதுநகர் டோல்கேட் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் கனரக வாகன பேட்டரிகளை எடுத்துச் சென்ற 2 நபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் இருவரும் கந்தர்வக்கோட்டையை சேர்ந்த பாலகுரு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்த் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் இருவரும் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாகனங்களின் பேட்டரிகளை திருடி சென்று விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் திருடுவதற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் திருடி வைத்திருந்த கனரக வாகன பேட்டரிகளையும் பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாப்பூரில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை மண்ணுக்கு அடியில் புதைத்து வைத்து விற்பனை செய்து வந்த இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 450 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சென்னை மயிலாப்பூர் காவல் நிலைய உட்பட்ட பகுதிகளுக்குள் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அம்பேத்கர் பாலம், சண்முகம் பிள்ளை தெரு ஆகிய இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சட்டவிரோதமாக மது பாட்டில்களை மண்ணுக்குள் புதைத்தும் பதுக்கி வைத்தும் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ரேவதி மற்றும் ஐயனார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து சுமார் 180 மில்லி லிட்டர் அளவு 450 மது பாட்டில்களையும் ஒரு இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட ரேவதி மீது ஏற்கனவே மது பாட்டில்கள் விற்பனை செய்த குற்றத்திற்காக 6 வழக்குகளிலும் ஐயனார் மீது 6 குற்ற வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் இவர் மெரினா கடற்கரை காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் விசாரணைக்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பவானி அருகே பாமக நகர செயலாளரின் கார் கண்ணாடி மீது கல் வீசி தாக்குதல் நடத்திவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி சவுடேஸ்வரர் அம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் நாயக்கர் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பவானி நகர செயலாளராக கடந்த 2 ஆண்டுகளாக கட்சி பொறுப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் உணவு அருந்திக் கொண்டு இருந்தார். அப்போது திடீரென வீட்டின் வெளியே சத்தம் கேட்டதை அடுத்து வெளியே சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க சுவர் மீது மர்ம நபர்கள் கற்கள் வீசியும் கார் கண்ணாடியை உடைத்தும் காரில் பொருத்தப்பட்டிருந்த கட்சி கொடியை கிழித்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகரிலே பாமக நகர செயலாளராக இருந்து வருகிறேன். என்னுடைய காரை இன்று இரவு 8:45 மணியளவில் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றபோது அடுத்த ஒரு 15 மணித்துளிகளிலே என்னுடைய கார் பின் கண்ணாடியை சில சமூக விரோதிகள் உடைத்து அதில் உள்ளிருந்த எங்களது ஐயா போல் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற எங்களது பாட்டாளி மக்கள் கட்சி கொடியினையும் என் உயிரினும் மேலான வன்னியர் சங்க கொடியினை 2ஆக கிழித்து எறிந்து போட்டுவிட்டிருக்கின்றனர். இந்த சமூக விரோத செயல் இப்படியாக சமூக விரோதிகளால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மேலும் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினரை கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூரில் 12,56,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30 மற்றும் 31வது வார்டுகளில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 12.56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய கட்டிடம் முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி குழந்தைகள் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்.
மேலும் அவ்வை நகர் பகுதியில் 14,50,000 மதிப்பீட்டில் நியாய விலை கடை மற்றும் வேளாண் நகர பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் உள்ளிட்ட பணிகளும் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன், திருப்பத்தூர் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ், நகரமன்ற உறுப்பினர்கள் ஜீவிதா பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்தும் முறையான சாலை வசதியின்றி மலைகிராம மக்கள் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், மலைப்பகுதியில் உள்ள பள்ளிக்கு ஆசிரியர்கள் வராததால் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி கேள்விக்குறியானது என்றும் மலைகிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அடுத்த வட்ட வனஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட தாசம்பட்டி, பவளந்தூர், மருக்காரம்பட்டி, ஏரிமலை, கோட்டூர் உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளது. இதில் கோட்டூர் மலைப்பகுதிக்கு மலை அடிவாரத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரடு முரடான பாதையை கடந்து சென்றால்தான் மலை உச்சிகள் உள்ள கோட்டூர் கிராமத்தை அடையலாம். இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஓட்டு வீடுகளிலும் தார்பாய்கள், சிமெண்ட் சீட்டுகளால் ஆன வீடுகளில் வசித்து வருகின்றனர். இங்குள்ளவர்கள் விவசாயம் மற்றும் கால்நடைகள் வளர்த்தலை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இங்கு விளைவிக்கும் விளைபொருட்களை எடுத்துச் செல்வதற்கு, ரேஷன் பொருட்களை கொண்டு வருவதற்கும், வீடு கட்ட கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் கழுதைகளை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் மலைவாழ் மக்களின் குழந்தைகள் கல்விக்காக தமிழக அரசு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அமைத்துக் கொடுத்த நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். இந்த நிலையில் முறையான சாலை வசதி இல்லாததாலும் தினமும் 7 கிலோமீட்டர் மலை ஏறி இறங்க சிரமப்பட்டு ஆசிரியர்கள் வருவதை நிறுத்தி கொண்டதாலும் பள்ளி இழுத்து மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகிவிட்டது. அம்பத்தூரில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 103வது நிறுவன தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை அம்பத்தூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையும் இணைந்து வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்தியது. முகாமில் ஏராளமான வங்கியின் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். கண் பரிசோதனை செய்து கொண்டவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்ட நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மதுரையை சேர்ந்த சரவணகுமார் என்பவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வந்தார். இதையடுத்து மதுரை போலீசார் கடந்த 2021ஆம் ஆண்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு சிறப்பு பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டு பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்ட சரவணகுமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி இளவழகன் தீர்ப்பு வழங்கினார். ஈரோட்டில் காவலர் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவர்களை கைது செய்ய காலம் தாழ்த்தி வரும் காவல்துறையை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தவர் செல்வகுமார். இவர் கடந்த மாதம் 2ஆம் தேதி இரவு பணியில் இருந்தபோது வாகன ஓட்டுநர் ஒருவரை தாக்கி பணம் கேட்டதாக கூறி மற்ற வாகன ஓட்டுநர்கள் செல்லகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியதை அடுத்து காவலர் செல்வகுமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அடுத்து காவலர் செல்லகுமார் கடந்த மாதம் 7ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் செல்லகுமாரை வாகன ஓட்டுநர்கள் தாக்கி பொய்யான தகவல் கூறி அவரை மிரட்டி வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியதன் காரணமாகவே அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் மற்றும் தமிழ் புலிகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றம் சாட்டினர். மேலும் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து சாலை மறியலை கைவிட்டனர். ஆனால் இதுவரை காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாக அம்மாப்பேட்டை காவல் நிலையம் முன்பு தமிழ் புலிகள் கட்சியினர் காவலர் செல்லகுமார் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேப்பூர் அருகே வயல் பகுதியில் கிடந்த முருகன் சிலையை வருவாய்த்துறையினர் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகில் உள்ள வயல் பகுதியில் 4 அடி உயரம் உள்ள கல்லில் செதுக்கப்பட்ட முருகன் சிலை கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் வருவாய் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த வேப்பூர் வருவாய் ஆய்வாளர் ராஜவேல் மற்றும் வருவாய் துறையினர் மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு சிலை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் சிலை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்தும் சிலையை புதர் பகுதியில் போட்டு சென்ற நபர்கள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவான்மையூர் அருகே பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவால் நடுரோட்டில் காரில் தீப்பற்றி இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஜூடாத் என்பவர் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது திருவான்மையூர் அருகே வரும்போது காரின் முன்பகுதியில் இருந்து புகை வருவதை கண்ட ஜூடாத் காரில் இருந்து கீழே இறங்கி காரின் பேனட்டை திறந்து பார்த்தபோது அதிகப்படியான புகை வெளியேறி தீப்பற்றி உள்ளது. இதையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார். அதற்குள் காரின் முன்பகுதியில் தீப்பற்றி எரிந்ததால் அதனை கண்ட பொதுமக்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து தீயில் பற்றி எரிந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வக்ஃபு சட்ட திருத்தத்தை கண்டித்து கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருக்கும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே வக்ஃபு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு சொத்துக்களை மத்திய அரசு அபகரிக்க திட்டமிடுவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் மக்கள் திரளாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், சிறுவர், சிறுமியர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் அசம்பாவிதம் நிகழா வண்ணம் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்திற்காக மேடை அமைக்கப்பட்ட நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கடும் வாக்குவாதம் நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள மகான் ஹசரத் ஷா மஸ்தான் அவுலி தர்காவில் சந்தனக்கூட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள மகான் ஹசரத் ஷா மஸ்தான் அவுலி தர்காவில் 439ஆம் ஆண்டை முன்னிட்டு சந்தனக்கூட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஜாவித் பாஷா, வாஹித் பாஷா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சந்தனக்கூடம் தர்காவிற்கு பாத்தியா செய்து சந்தனம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் சந்தனக்கூட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரியில் உள்ள மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சஷ்டி விழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து சூரசம்ஹார விழா நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளில் முக்கிய நிகழ்ச்சியான ஆராட்டு விழா நடைபெற்றது. இதற்கு மருங்கூர் மலை மீது உள்ள கோவிலில் இருந்து சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக 2 கிலோமீட்டர் தூரம் வந்து மயிலாடி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சாமிக்கு கால்வாயில் அபிஷேகம், சிறப்பு பூஜைகள், தீப ஆராதனைகள் உட்பட ஆராட்டு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். ஹைடியின் புதிய பிரதமர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் அணுசக்தி தளங்கள் இப்போது இஸ்ரேலை தாக்குவதற்கு முன் எப்போதையும் விட அதிகமாக தாக்குதலுக்கு அடிக்கோடிட்டு வருகிறது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயல்கிறது என்று இஸ்ரேல் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தெஹ்ரான் உறுதியாக மறுக்கிறது. முஸ்லிம் மற்றும் அரபு தலைவர்களின் உச்சி மாநாட்டில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இனப்படுகொலை என்றும் கூறினார். இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானை எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் மழை பெய்யும் என ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்களூரு ஜெய்ப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. 11வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் ஹைதராபாத்தில் நடந்து முடிந்தன. இதையடுத்து தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகிறது. பெங்களூரு புல்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இரவு 8 மணிக்கும், தபாங் டெல்லி புனேரி பல்டன் அணிகள் இரவு 9 மணிக்கும் மோதுகின்றன. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1080 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமிற்கு 135 ரூபாய் குறைந்து 7085 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1080 ரூபாய் குறைந்து 56680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61832 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 22 புள்ளிகள் அதிகரித்து 79518 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 3 புள்ளிகள் குறைந்து 24137 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 64 கோடியே 53 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் கனமழை, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. பல்லடம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு. பிரேத பரிசோதனை செய்யும் இடத்தை சுத்தமாக வைக்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தமிழக மீனவர்கள் கைது, மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் திடீர் மண் சரிவு, 4 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.